வெற்றிமாறன் இயக்கியிருக்கக்கூடிய விடுதலை 2ஓட கதை எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது, சூப்பரா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் நம்ம விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கௌதம் மேனன், செட்டான், கிஷோர், கென் கருணாஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு படம் உண்மையாலுமே தரமான ஒரு படமாக செதுக்கி கொடுத்துருக்காரு நம்ம வெற்றிமாறன். ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்ட் 2 படங்கள் வந்து அதிகமாக அடிவாங்கி இருக்குது. பட் இந்த விடுதலை 2ங்கிறது நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா விமர்சன ரீதியாகவும் சரி, ஆடியன்ஸ் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பு இந்த ஒரு படத்துக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வாத்தியாரா வந்து நம்ம போராளியாக மாறினா நம்ம விஜய் சேதுபதி வந்து கைதாகிடுவார். ஸோ பார்ட் 2 அப்படியே ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டில் தான் அந்த படமே நகரும். அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது விஜய் சேதுபதி எதனால் போராளியாக மாறினார் அப்படிங்கிற கதையை சொல்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும். ஆக்டிங் வைஸாக விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், மஞ்சு வாரியராக இருக்கட்டும், செட்டானா இருக்கட்டும், கேன் கருணாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சேட்டானுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, நமக்குள்ள ஒரு உண்மையாலுமே நமக்கே ஒரு கோவம் வர மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு நல்லா அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய டயலாக்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா டயலாக்குமே நல்லா இருந்துச்சு. நம்ம மனசில் நிற்கக்கூடிய மாதிரியான டயலாக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. முக்கியமாக இந்த தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிற அந்த டயலாக்லாம் நிறைய பேசு பொருளாக அமைஞ்சிருந்துச்சு. பட் நல்லா அந்த படத்தோட பார்க்கும்பொழுது அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு புரியும். ஓவராலாக நல்லா நீட்டாகவே இந்த சினிமோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்குற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதாவது ஒரு கன் ஷூட். அந்த விஷயத்தை வந்து அந்த பனிமுகூட்டத்தில் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோட அந்த ஒரு சீனை வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. முக்கியமாக அந்த நைட் சீக்வன்ஸில் அவங்க காட்டில் ட்ராவல் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் சினிமோட்டோகிராஃபி அமைச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். முக்கியமாக ஸோ அந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய எல்லாத்தையுமே விட விஜய் சேதுபதிக்கு தான் மெயின் கோராக அந்த படம் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக அவரை வச்சு தான் அந்த கதைக்களமே நகர்ந்து போகுது. ஸோ இது ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டாக இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் படம் உண்மையாலுமே தரமாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் எதனால் முக்கியத்துவம் பெறுது, இந்த ஜாதி மதம் சமத்துவம் இதுக்கு எதிராக எத்தனை பேர் போராடி இருக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம ரோட்டில் நடந்து போகிறதா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்மளுடைய சுதந்திரங்களை அனுபவிக்கிறதுக்கு பின்னாடி எத்தனை போராளிகளுடைய கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேதனைகள் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நல்லா நமக்கு ஒரு பாடமாகவே எடுத்துருக்கிறாரு வெற்றிமாறன் தான் சொல்லணும். ஸோ கம்யூனிசம் எப்படி உருவானுச்சு, எப்படி இதுக்குள்ளே வந்துச்சு, அதுக்குள்ளே எப்படியான மாற்றங்கள் உருவாகி இருக்குது, நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். ஸோ இதெல்லாம் நடக்குதுன்னு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸ்பிளைனை கொடுக்குற மாதிரி விஜய் சேதுபதியோட கேரக்டரை வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து இவர் ஓவராக நமக்கு விளங்கப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும், நமக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடாப்ட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த டயலாக் இருக்கும். முக்கியமாக சொன்னீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து மூவ் ஆகிக்கிட்டே சீன்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நிறைய பேருக்கு இது சூட்டபுளாக இருக்கும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் பெறலைங்க. வலுக்கட்டாயமாக தெரிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நம்ம இளையராஜா சார் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட முடிவில் நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எப்படி தான் நம்ம ஒரு நல்லவனாக இருந்தாலுமே நம்மளை குற்றவாளி மாதிரி தான் வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் செஞ்சாலும் என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே நமக்கான நீதி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தோட்டம் வந்து நமக்குள்ளே கிரியேட் ஆகும். ஸோ முக்கியமாக நம்ம கேட்கக்கூடிய தகவல் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் விஜய் சேதுபதி. உண்மையாலுமே அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த படத்துலேயும் அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். தகவல்ங்கிறது என்ன, முழுமைங்கிறது என்ன, ஒரு முழுமையான விஷயத்தை நமக்கு ஏற்ற மாதிரி திருச்சி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் தகவல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. உண்மையாலுமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்பகத்தன்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே வெற்றிமாறன் சார் வந்து கொடுத்துருப்பாரு. ஓவராலாக படத்துக்கு நான் 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுப்பேன். உங்களுடைய ரேட்டிங் என்னங்கிறது மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். படம் இத்தனை பேர் பார்த்துட்டீங்க. ஓவராலாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபியோட நல்ல ஒரு படம். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் மட்டும் இல்லைங்க, எப்பயுமே இந்த மாதிரியான படங்கள் நம்மளுடைய சமுதாயத்துக்கு தேவை. ஒரு சில நெகட்டிவான தாட்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம அந்த படத்தை எடுத்துருக்காங்க, எதை மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது படம் உண்மையாலுமே தரமான நின்று பேசும். ஸோ கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இந்த பார்ட் 2 படங்கள் வாங்குற அடிக்கு மத்தியில் இந்த படம் உண்மையாகவே சூப்பராகவே வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.